அன்போடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய யாவருமாக வரவேற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய நித்தமும் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கூடுகிற யாவரும், அவருடைய நாமத்தில் கூடுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உங்களோட பிள்ளைகளை உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள், உங்களோட அவதானத்தை எனக்கு செலுத்துங்கள். தேவனுடைய அனுகிரகமான வார்த்தை, தேவனுடைய விடுதலையான வார்த்தை, தேவனுடைய இதயத்தில் உள்ள முழு அனுகிரகம், சபைகளை குறித்த தேவனுடைய திட்டம், சபை குறித்து உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற யோசனைகள் நீங்கள் அறியும்படியாக. அல்லேலூயா. இங்கே எல்லோரும் என்னோட இருங்க, எல்லோரும் என்னோட கூட இருங்க. நீங்கள் எல்லோரும் கூட அவதானத்தை செலுத்துங்க. பலமானதை பிடித்து கொள்ளுங்க, சரியானதை பிடித்து கொள்ளுங்க, சரியான வழியில் நின்று கொள்ளுங்க. உங்களை உருவாக்கின தேவனிடத்தில், உங்களை சிருஷ்டித்த தேவனிடத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நாள் நாங்கள் திரும்ப வேண்டும். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, எங்களை சிருஷ்டித்த தேவனுடன் நாங்கள் நாளுக்கு நாள் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. வேற எங்கேயும் திரும்ப வேண்டாம். வேற நீங்க எங்க போனாலும் அது உங்களை பாழாக்கும், உங்களை பலவீனப்படுத்தும். உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை பலமான இடத்துக்கு உங்களை பரிமாற்றம் செய்யக்கூடியவர். யார் மக சபை குடும்பம் எனக்கு செவி கொடுங்கள். நான் ஒரு கதையோடு, ஒரு சின்ன காரியத்தோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். அன்பான சபை குடும்பம் எனக்கு செவி கொடுங்கள். ஒரு பாடசாலையில ஒரு அதிபர் எல்லா ஆசிரியர்களை கூட்டி ஒரு மீட்டிங் ஒன்று வைத்தார். வைத்த பின்பு எல்லா ஆசிரியர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே ஒரு மாணவனை அழைத்து ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த அதிபர் ஒரு கேள்வியை கேட்டார். என்னுடைய பையில என்ன பழம் இருக்குன்னு நீ சொன்னா, என்னுடைய பேக்ல என்ன பழம் இருக்குன்னு நீ சொன்னா, அந்த பையில உள்ள ஆப்பிள் பழத்தை நான் உனக்கு கொடுப்பேன் சொல்லி, திரும்ப வந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய பையில் என்ன இருக்குன்னு நீங்க சொன்னா என் பையில இருந்து உனக்கு ஆப்பிள் பழத்தை கொடுப்பேன்னு சொல்லி அந்த மாணவன் நல்லா யோசிச்சு சொன்னாராம், அதுல மாங்காய் தான் இருக்கு சொல்லி. என்ன சொன்னாரா? மாங்காய் தான் இருக்கு சொல்லி. எல்லாரும் சிரிச்சாங்களாம், ஆசிரியர்கள் எல்லாருமே சிரிச்சாங்களாம். இப்ப எல்லாம் முடிஞ்ச பின்பு அந்த ஆசிரியர்கள் எல்லாம் இப்ப அந்த அதிபர் அங்க நிற்கும் போது ஆசிரியர்கள் கேட்கிறாங்களா, உண்மையிலே கேட்டாரா அதிபரு, உண்மையிலே அந்த பையில என்ன இருந்துச்சு? உண்மையிலே அந்த பையில என்ன ஆசிரியர்கள் கேட்டார்களா அதிபரிடம்? சபை குடும்பம், உண்மையிலே அந்த பையில என்ன இருந்துச்சு? நீங்க உண்மையில அந்த பையில என்ன இருந்துச்சு? யாரோ ஒரு சொல்ல, உண்மையிலே பையில என்ன இருந்துச்சு? நீங்களே எனக்கு செவி கொடுங்க, சபை குடும்பம் எனக்கு செவி கொடுங்க. யோசுவா, உண்மையில அந்த பையில என்ன இருந்துச்சு? உண்மையிலே அந்த பையில என்ன இருந்துச்சு? திரும்ப அந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த பையில என்ன பழம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பையில இருந்து ஆப்பிள் பழத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். உண்மையில அந்த பையில என்ன இருந்துச்சு? ஆப்பிள் பழம் தான் இருந்துச்சு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாணவனுக்கு அவங்க சிரிச்சாங்க. ஆனா அந்த ஆசிரியர் நினைச்சாங்க இதுக்கு ஒரு விசித்திரமான ஒரு பதில் இருக்கும் போல. இல்ல, அவரோட கேள்வியில பதில் இருக்குது. அந்த கேள்விக்கு அவங்க செவி கொடுக்காதனால, அந்த கேள்விக்கு அவங்க அவதானத்தை செலுத்தாதனால அவங்களுக்கு அந்த பதிலும் அவளுக்கு இல்லாமல் போய்விட்டது. சபை குடும்பம் செவி கொடுங்க. எனக்கு ஒரு சின்ன காரியம் தான், நீங்கள் சரியாக உங்களோட செவிகளை நீங்க செவி கொடுக்கும் போது தான், ஹல்லேலூயா, உங்களோட கேள்விக்கான பதிலும் உங்களோட வாழ்க்கான தீர்வும் அடங்கி இருக்கு. ஆமென், ஆமென். நீங்க விருப்பம் இல்லை போல பிரசங்கம் பண்றது. ஆமென், ஹல்லேலூயா. எங்களோட தேவனுடையதான வார்த்தைக்கு செவி கொடுங்கள் அன்பாளர்களே. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கொலோசிய புஸ்தகத்தில், இந்த கொலோசிய புஸ்தகத்தில் இருந்து சில காரியங்களுடன் பேச விருப்பம். நான் எடுத்துக்கொள்வோம் 2வது அதிகாரத்திலிருந்து. சபை குடும்பம் மிகவும் அவதானமாக உங்களதான காரியத்தை செலுத்துங்கள். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளாவிட்டால்,
நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போய் விடுவீர்கள். நிறைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய் விடுவீர்கள். அன்பான சபை குடும்பம் ஒரு சிறிய காரியம் தான். அதில் உள்ளதான ஆவியின் தன்மை, அதில் உள்ள ரகசியத்தை, அதில் உள்ளதான தேவனுடையதான முழுமையை தேவன் வார்த்தையில் வெளிப்பாட்டு இருக்கிறார். சபை குடும்பம் செவி கொடுங்க. தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாத வரை ரகசியமாக இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நாங்கள் கைகளை தட்டுவோம் அந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 2வது அதிகாரத்திலே கொலோசியர் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. 1வது அதிகாரத்திலே 2வது அதிகாரத்திலே 1வது வசனமும் 2வது வசனமும் உங்களுக்காகவும் லாவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு. நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். நான் இப்படி விரும்புகிறேன். பவுலடியார் சொல்கிறார், 1வது அதிகாரத்தில் சொல்கிறார், எனக்கு உங்களை குறித்து ஒரு போராட்டம் இருக்கிறது. 2வது வசனத்தில் சொல்கிறார், நான் விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவ சபையை செவி கொடுங்க. பவுலடியார் இந்த 2வது இந்த கொலோசி புஸ்தகத்தை அவர் கொலோசி சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், இந்த கொலோசி சபை மிகவும் அந்த எபேசு துறைமுகத்தில் இருந்து மிச்ச தூரமான இடத்தில் இருந்தது. மிகவும் தூரமான இடம் இது. இந்த எபேசு பட்டணத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம், ஆனால் கொலோசி சபைக்கு அடிக்கடி போக மிகவும் தூரம். அந்த பாதைகள் கடினம். மிகவும் பாரம்பரிய ஜனங்கள் வாழும் ஸ்தானம். அந்த சபைக்கு பவுலடியார் ஒரு கடிதத்தை எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்காகவும் லாவோதிக்கேயருக்காகவும் மற்ற சில சபைகளுக்காகவும் குறித்து எனக்கு மிகவும் போராட்டம் இருக்கிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். எனக்கு பெரிய போராட்டம் இருக்கிறது. அவர் உங்களோட சபை குறித்தும் எனக்கு லாவோதிக்கேயா சபை குறித்தும் மற்ற சில ஜனங்களை குறித்து எனக்கு போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கிறது. எனக்குள்ள போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு லாவோதிக்கேயா சபை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? லாவோதிக்கேயா சபை பற்றி எழுதும் போது யோவான் இதை வெளிப்படுத்தும் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார் லாவோதிக்கேயா சபை பற்றி. இப்போ இந்த லாவோதிக்கேயா சபையும் கொலோசி சபையும் கிறிஸ்துவின் மூலத்தை, கிறிஸ்துவின் உள்ள மைய பொருளை, ஜீவனை விட்டுவிட்டது. அல்லேலூயா. தேவையானதை விட்டுவிட்டது. இந்த கொலோசி சபையும் லாவோதிக்கேயா சபை குறித்து பவுலுக்கு சொல்லுகிறார், எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு போராட்டமா இருக்கிறது. உங்களுக்கு குறித்து போராட்டமா இருக்கிறது, எனக்கு பயமாவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த லாவோதிக்கேயா சபை பற்றி 3வது அதிகாரத்தில் வெளிப்பட்ட புத்தகத்தில் தேவன் சொன்னார், நீர் அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருக்கிறபடியால். ஆமென். உன்னை எனக்கு பாவிக்கவும் முடியல, பாவிக்காம இருக்கவும் முடியல. நீ வெதுவெதுப்பா இருக்கிற. என் ராஜ்யத்துக்கு, என் இதயத்துக்கும், என் வாழ்க்கைக்கும், என்னுடைய எதிர்பார்ப்புக்கு, என்னுடைய ராஜ திட்டத்துக்கு நீ ஏற்றவனாக இல்லை சொல்லுகிறார். நீ நிர்பாக்கியமும் தரித்திரரும் நிர்வாணியும், நீ உன்னை ஐஸ்வர்யம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆமென்.
நீ இருக்கிறது ஒரு நிர்பாக்கியம், நீரோ இருக்கிற தரித்திரம், நீ ஒரு நிர்வாணியா இருக்கிறாய். ஆனால் நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறை இல்லை என்று. நான் எடுத்து வாசிப்போம் அந்த பகுதி மட்டும். வெளிப்படுத்தல் 3:17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவசியம் பண்ணேன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். வாவ், அல்லேலூயா. நான் பேசுவது லாவோதிக்கேயா சபை பத்தி அல்ல. இங்க லாவோதிக்கேயா சபை குறித்தும் கொலேசி சபையை குறித்தும் அவருக்குள்ள போராட்டம். ஆமென். நான் ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறை என்றும் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த லாவோதிக்கேயா சபை தரித்திரர். எல்லாரும் யாரு? தரித்திரர். எல்லாருமே நிர்வாணிகள், எல்லோருமே நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று அறியாமல் அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்றால் தங்களை அவர்கள் அறியவில்லை. ஏனென்றால் ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் பவுலடிகள் வெளிப்படுத்துகிறார். இந்த லாவோதிக்கேயா சபையும் கொலேசி சபை குறித்து பவுலுக்குள்ள போராட்டம் தெரியும். அந்த போராட்டம் இருக்குது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ சபையே, அன்பான மகிமை தேவ சபையே, எங்களை குறித்து ஊழியக்காரன் இருக்கிற போராட்டம், எங்களை குறித்து தேவ மனுஷன் இருக்கிற போராட்டம் இதுதான். லாவோதிக்கேயா சபை கொலேசி சபையை குறித்து பவுலடியார் சொல்லுகிறார், நான் உங்களை என் சரத்தில் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த கொலேசி சபை வழிபாடுகளுக்கு பாரம்பரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இந்த கிறிஸ்துவை மையமாக வைத்துக் கொள்ளவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், உலக வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தங்களை அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கவில்லை. அதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜீவனுடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கிட்ட சேரவில்லை. பவுலடியார் சொல்லுகிறார், அவர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் காயப்பட்டு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு தூரமாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமாய் இருக்கிறார்கள். தேவன் சபைக்கு சொல்லுகிறார், இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் உரிய பூர்ண நிச்சயத்தின் நீங்கள் அறியாதிருக்கிறதுனாலே, தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியத்தை பூர்ண நிச்சயத்தை நீங்கள் அறியாதிருக்கிறதுனாலே, தேவன் நமக்காக என்ன செய்தார், கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்ற ரகசியத்தை நாங்கள் தெரியாததினாலே பவுலடியார் சொல்லுகிறார், அவருடைய இருதயங்கள் தேற்றப்படட்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய அந்த ரகசியத்தை முழு நிச்சயம் வெளிப்பட வேண்டுமானால் உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். சொல்லுங்க, என்னுடைய இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். ஆமென். நீங்க குழப்பத்தோடு இருக்கிறதுனாலே தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் கர்த்தராகிய தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியத்தை இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறது. இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அது வெளிப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அதுக்கு பிறகு நீங்க சகல ஐஸ்வர்யங்களில் ஐஸ்வர்யவானவாக வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்குரிய ரகசியத்தை அறிந்த பின்பு தான் நீங்க முழு நிச்சயமான சகல ஐஸ்வர்யவான்களுக்கு நீங்கள் ஐஸ்வர்யனாக முடியும். தேவனையும் கிறிஸ்துவையும் உரியதான் ரகசியத்தை நீங்கள் அறியாமல் உங்களுக்கு கிடைக்கிற பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களை மிகவும் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், தேவன் என்ன தீர்மானித்திருக்க தெரியாததுனாலே அவனுக்கு இப்ப பணம் கிடைக்குது, வாகனம் கிடைக்குது, காணி கிடைக்குது, அவனுக்கு இப்ப புகழ் கிடைக்குது. அவனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? இது அவனை பாதாளத்துக்கு, பாவத்துக்கு, பெருமைக்கு அவனை கொண்டு செல்லுது.
ஏன்னா அவன் பணத்தை மட்டுமே ஐஸ்வர்யம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே அவன் அதே மட்டும் தான் வாழ்க்கையின் பக்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே இந்த சிவருக்கு அங்கால அவனுக்கு ஒண்ணுமே தெரிவதில்லை. அவன் நினைச்சு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? இந்த சிவருக்கு அங்காலே உலகமே இல்லை, என் தேவன் இதுக்குள்ள மட்டும்தான். அன்பான தேவ பிள்ளைகளை சபை குடும்ப சபை கொடுங்க. நான் செபிக்கிறேன், இந்த ரகசியத்தை அறிய வேண்டும். இந்த பேசுற வார்த்தைகள் எங்களுடைய சபை ஜனங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும்படியான அதுக்கான அனுகிரகத்தை ஆவியானவர் இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்பான சபையை செவி கொடுங்க. இதயங்கள் தேட்டப்பட்டு அன்பிலே இணைக்கப்பட வேண்டும். எனக்குள்ள பொறாமைகள், சண்டைகள், பிரச்சனைகள் நீங்கப்பட வேண்டும். ஆமென். தேவன் நீங்கள் குழப்பத்தோடு இருக்கும் போது தேவனுடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க உங்களோட பிரச்சனையோடு இருக்கும் போது அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க, நீங்க குழப்பத்தோடு இருக்கும் போது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழப்பத்தோடு இருக்கும் போது, நீங்க மத்த மேல கோபத்தோடு இருக்கும் போது, பொறாமையோடு இருக்கும் போது, சண்டை பிடிக்கிறது இருக்கும் போது, உங்களுக்கு ஒரு நாளும் அந்த கிறிஸ்துவுக்கும் தேவனுக்குரியதான ரகசியத்தின் பூரண நிச்சயத்தை உங்களுக்கு வெளிப்படாது. பவுல் சொல்லுகிறார், ஒரு அன்பிலே இணைக்கப்படுங்கள், இதயங்கள் தேட்டப்படட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், அன்பிலே இணைந்து கொள்ளுங்கள். என ஒரு ரகசியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, பூர்ண ரகசியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இதயங்கள் தேட்டப்பட வேண்டும், அன்பிலே இணைக்கப்பட வேண்டும். சபை குடும்பம் அன்பிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைக்கப்படாவிட்டால், உங்களுடைய இதயங்கள் தேட்டப்படாவிட்டால், இது ஒரு வழிபாடு தானே. இந்த கொலேசி சபைகள் உலக வழிபாடுகளுக்கு இருந்தார்கள். அது கிறிஸ்துவை பற்றியது அல்ல. அங்க கிறிஸ்து இல்லை. அவங்க பாரம்பரியங்களை பின்பற்றி மத சடங்காச்சாரங்களை, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற காரியங்களை, மாயமான தாழ்மைகளையும், மாயமான தாழ்மை. அன்பு சபை குடும்பம், காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியத்தை அறியாதனால். பவுலடிகள் 2வது அதிகாரத்திலே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் முதலாவது அன்பிலே, நீங்கள் முதலாவது இதயங்கள் தேட்டப்பட்டு அன்பிலே இணைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நமக்கு என்ன தீர்மானங்கள், தேவனுக்கும் கிறிஸ்துக்குரியதான ரகசியம் என்ன, எங்களுக்காக அவர் எதை செய்து முடித்தார், எதை அவர் செய்து முடித்து எங்களை கையில கொடுத்திருக்கிறார். இந்த சபையோட நோக்கம் என்ன, உங்களை உருவாக்குற நோக்கம் என்ன, உங்களதான எல்லை என்ன? அன்பு சபை குடும்பம், எனக்கு செவி கொடுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஞானம் அறிவு என்ற பொக்கிஷங்கள் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது, நீங்க அறிந்து கொள்ளுங்கள். தேவனையும் கிறிஸ்துவை அறியும் போதுதான், ஹல்லேலூயா, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்று, நீங்கள் கிறிஸ்து எனக்காக என்ன செய்தார், இப்ப நான் எங்க இருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் போற பாதை சரியா, நான் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் என்னுடைய பயணத்துக்காக நிக்கிறேனா, தேவனுடைய முழு சம்பூர்ணமான சித்தத்தில் நான் நிக்கிறேனா? அன்பான தேவ சபையே, திரும்ப சொல்லுகிறேன், இதயங்கள் தேட்டப்படட்டும். இதய காயத்தோடு நீங்கள் அழுந்து மறுவ வெளியே போயிட்டு திரும்ப இதே காயங்களோடு வந்து உங்களுக்கு
உங்களுக்குள்ளதான ஒருத்தருக்குள்ளதான உங்களுக்குள்ள தகுதி நாளை நீங்க ஒருத்தனை கீழ்ப்படுத்த வேண்டாம். உங்களோட படிப்புனால ஒருத்தனை கீழ்ப்படுத்த வேண்டாம். உங்களோட வாகனத்தினால ஒருத்தனை கீழ்ப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். அன்பிலே இணைக்கப்படுங்கள். ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்பிலே இணைக்கப்படுங்கள். யார் பக்க நியாயத்தை கேட்டு, இப்ப எனக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை நடக்கும் போது நாங்க 2 பேரும் நியாயத்தை பேசி யாராவது ஒருவர் வெற்றி பெற்றால் இன்னொருவர் தோல்வி அடைவார். ஆமென், ஆமென். தேவன் சொன்னார், இல்ல, அதை தீர்த்துக் கொள்வதற்கான அவசியம் தேவையில்லை. ஹல்லேலூயா. அவரோடு அன்பில் இணைக்கப்படுங்கள். ஏன் தெரியுமா? அன்பு சபை தங்களை ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொண்டு சபை தரித்திரத்திலும் நிர்வாணியும் நிர்பாக்கியமாய் உள்ளது லாவோதிக்கேயா சபை. தேவன் லாவோதிக்கேயா சபை குறித்தும் கொலேசி சபை குறித்தும் எனக்குள்ள போராட்டம். ஹல்லேலூயா. பவுலடியார் விரும்புகிறார் எப்படி தெரியுமா? எல்லா ஐஸ்வர்யத்துக்கு உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஆமென். நீங்க எல்லா ஐஸ்வர்யத்துக்கு உரிமையாளராக மாற வேண்டும் என்று இப்படி சொல்லுகிறேன். இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு ஐஸ்வர்யனாக காணப்பட வேண்டும். நீங்க விட வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அது அடங்கி இருக்கிறது அவருடைய ஞானத்திலும் அவருடைய அறிவு என்ற பொக்கிஷத்தில் தான் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் இருக்குது. அன்பானவர்களே, அன்பு சபையே, வேதம் இப்படி சொல்லுகிறது. லாவோதிக்கேயா சபை எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. கொலோசி 2வது அதிகாரம் 8வது வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஆமென், ஆமென். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவை பற்றி அல்லாதது எனக்கு ஞானம் அல்ல, எனக்கு சரி அல்ல. ஹல்லேலூயா. லௌகிக ஞானத்தில் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அந்த சபை எப்படி தெரியுமா? அது மனுஷங்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளை பற்றியே தான் பேசுகிறது, கிறிஸ்துவை பற்றியது அல்ல. ஆமென். கிறிஸ்துவை பற்றி பேசாத, கிறிஸ்துவை வெளிப்படுத்தாத, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த ஸ்தானமும் எந்த நீதியும் எந்த மனிதனும் எங்களுக்கு பயணம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தீர்மானம் கேளுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த சபை உலக வழிபாடுகளுக்குள்ள இருந்தது. பவுல் சொல்லுகிறார், அவங்களுக்கு சொல்லுகிறார், அதே 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார் 20வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவோட உலக வழிபாடுகளுக்கு மறுத்ததுண்டானால், ஆமென், நீங்க பாவங்களுக்காக மறிக்க மட்டும் இல்லை, உலக வழிபாடுகளுக்காக மறுத்து போனீர்கள். ஏன் தெரியுமா? தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியத்தின் நிச்சயத்தை சபை அறியாததினாலே பொய்யையும் பொய்யான காலத்தை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை போல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவன் இதை தீர்மானித்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக இதை செய்து முடித்தார். இந்த ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்பட்டிருக்க வேண்டும். அது எங்களுக்கு ரகசியம் அல்ல. இப்போ அதை வெளியே கொண்டு வருகிறார். அதற்கான அனுகிரகத்தை தேவன் சபைக்கு தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? சகல ஐஸ்வர்யத்திலும் நீங்கள் உரிமையாக வேண்டும் என்று அப்படி சொல்லுகிறேன்.
உங்களை ஏழையாக்குவது அல்ல, உங்களை பிச்சைக்காரனாக்குவதற்காக சொல்லவில்லை. உண்மையான சகல ஐஸ்வர்யத்துக்கு உரிமையாக உங்களை மாற்றுவதற்காக சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறிவில்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே உங்களை மிகவும் மிகவும் பாதாளத்துக்கு உங்களை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு சபை குடும்பம், பவுலடியார் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று பவுலடியார் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்குள்ள என்ன இருக்கிறது, அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன். ஆமென், ஆமென். அவருக்குள் என்ன இருக்கிறது, அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன். பகல பார்த்து சொல்லுங்க, அவருக்குள் என்ன இருக்கிறது, அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன். ஆமென். அந்த ரகசியத்தை அறிய விருப்பமா? ரகசியத்தை அறிய விருப்பமா? பவுலுக்கு இருக்கிற போராட்டம் அதுதான். இந்த உலக வழிபாடுகளுக்கு, பொய்யான காரியத்துக்கு நீங்கள் இழுக்கப்பட்டு இதுதான் ஞானம், இதுதான் சரி என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லி பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பற்றியது அல்ல. கிறிஸ்துவை பற்றி இல்லாத எல்லாமே முட்டாள் தான். கிறிஸ்துவை பற்றியது இல்லாத எல்லா இடமும் மோசமான இடங்கள் தான். அங்கே ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நய வசனிப்பினாலே ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவனையும் கிறிஸ்துவுடைய உரிய ரகசியத்தின் உரிய பூர்ண நிச்சயத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அறிய விருப்பம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில தேவனு கிறிஸ்துக்குரிய ரகசியத்தை அறிந்தால்தான் நான் எங்கே இருக்கிறேன் என்று எனக்கு அறிய முடியும். நான் யார் என்று அறிய முடியும். என்னுடைய பயணத்தின் நோக்கம், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இப்போ நான் சரிதானா, என் வாழ்க்கை சரியான பக்கத்துக்கு போகுதா, உண்மையிலே தேவன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை மீட்ட தேவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கிறேனா, அது போதுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே போதுமா? அது கங்கால உள்ளதான அதுக்குள்ள அனுகூலத்தை பெறாமல் இருக்கிற அன்பு சபையே, பவுல் இப்படி சொல்லுகிறார். அவர் 9:10 இப்படி சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவனுக்குள் என்ன இருக்கிறது, அவருக்குள் என்ன இருக்கிறது, அவருக்குள் நான் எப்படி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய சகல பரிபூர்ணம் எல்லாம், சொல்லுங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணம் எல்லாம். நீங்க என்னோட இல்ல, நீங்க எங்க இருக்கீங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணம் எல்லாம், பின்னால் இருக்கிற நண்பர்களே, தேவனுடைய சகல பரிபூர்ணம் எல்லாம், ஹல்லேலூயா, அவருக்குள் வாசமா இருக்கிறது. ஆமென். கைகளை தட்டுவோம் தேவனுக்கு. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தின் பூர்ண நிச்சயம் உங்களோட ஆவிக்கு, உங்களோட ஞானத்துக்கு வெளிப்பட வேண்டும். இல்ல வீட்டில் லாவதிக்கா சபைக்கு தேவன் சொன்னது போலவே, நீ ஒரு ஐஸ்வர்யவான் என்றும் எனக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற, ஆனாலும் நீ தரித்திரன், நீ ஒரு நிர்வாணி, நீ அவபக்தி உள்ளவன், நிர்பாக்கியமானவன், தேவ ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமானவன் அல்ல. சில வேளை உன்னுடைய வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ பிரயோஜனமா இருக்கலாம், தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமானவன் இல்ல. உலக ஜனங்களுக்கு நீ பிரயோஜனமா மாறி இருக்கலாம். சில வேளையில உன்னால நீங்க வேலை செய்யற இடத்துல மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படலாம், ஏதாவது செய்யலாம். தேவராஜ்யத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. ஏன்னா நீ கிறிஸ்துவை விட்டு விட்டீர்கள். உலக வழிபாடுகளை மேன்மைப்படுத்த உங்களை வெளிப்படுத்த ஆசையா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை விட்டு விட்டீர்கள். உங்களோட ஒவ்வொரு கொண்டாட்டங்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும், உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும், உங்களோட தொழிலையும், உங்களோட குடும்பத்திலையும் கிறிஸ்துவை அகற்றி விட்டு உலக வழிபாட்டுக்குள் நின்று கொண்டீர்கள்.
ஹல்லேலூயா. கேட்டால் இதை ஞானம் என்று சொல்கிறீர்கள், கேட்டால் இது சரி என்று சொல்கிறீர்கள், கேட்டால் இது தான் முறை என்று சொல்கிறீர்கள். அன்பு சபை குடும்பம், தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென். இன்னுமா புரியல? ஆனா உங்களை நேசிக்கிறார். இல்ல பாஸ், நேசிச்சா இப்படி நடக்காது, இப்படி பேச மாட்டாங்களே. புலம்பல் 3:22 வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் மாறாதவைகள். ஆமென். எங்க இருக்கு அது? எங்க இருக்கு? புலம்பல்ல எங்க இருக்கு? அந்த புஸ்தகத்துல பேரே புலம்பல். தேசம் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் தேவ மாளிகை எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிலே எரேமியா காண்கிறார், இங்கே தேவனுடைய இரக்கங்களும் அவருடைய கிருபைகளும் மாறாதவர்களாய் இருக்கிறது. ஆமென். தெரியும், மீண்டும் இதை மீண்டும் பலமானதுக்கு பரிமாற்றம் செய்யக்கூடியவர். அவர் மாறவே இல்லை. உங்களை காண முடியுமா? உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய இரக்கங்களும் கிருபைகளும் மாறாதவர்களாய் இருக்கிறது என்பதை. அன்பு சபை குடும்பம், பவுலுடைய சொல்லுகிறேன், எனக்கு பிடிச்ச வார்த்தை, நீங்க சகல ஐஸ்வர்யங்களுக்கு உரிமையாளராக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவருக்குள் தேவனுடைய சகல பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமா இருக்கிறது. 10 சொல்கிறது, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறோம். கைகளை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இது புரியலான்னு இதை புரிந்து கொள்ளவில்லை, நீங்க இதை கேட்கிறீங்க, இதை புரிந்து கொள்ளவில்லை. அவரிடத்தில் தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் இருக்கு. அவருக்குள் சகல பரிபூர்ணம் எல்லாம் வாசமா இருக்குது. ஹல்லேலூயா. நான் எப்படி அவருக்குள் இருக்கிறேன் தெரியுமா? சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கு தலைவராக இருக்கிற அவருக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ரகசியங்கள் வெளிவருகிறது. அந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள அன்பான தேவ சபையே, உங்களோட மனம் ஆயத்தமா இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதுதான் சொன்னேன், உங்களோட இதயங்கள் தேட்டப்பட்டு அன்பில் இணைக்கப்பட வேண்டும். இதை அறிந்து கொள்ள உங்களை நான் அழைக்கிறேன். பவுலுடைய எனக்கு மிகவும் போராட்டம் இருக்கிறது. நீங்க கிறிஸ்துவை விட்டு விட்டு பாரம்பரியங்களை பின்பற்றி போயிருக்கீங்களோ? தேவன் செய்ததையும் கிறிஸ்து செய்ததையும் நீங்கள் அறியாமல் போய் விடுவீர்கள். எனக்கு பெரிய போராட்டம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறதாம். சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். ஆமென். பரிபூர்ணமா இருக்கிற நினைக்கிற ஒருத்தரும் அவருக்குள்ள இல்லாவிட்டால் அவன் பரிபூர்ணமாக முடியாது. இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட், அவர் பரிபூர்ணம் என்று ஒருத்தர் இல்லை, ஒரே ஒருவர். ஹல்லேலூயா. அவருக்குள் நாங்கள் பரிபூர்ணமா இருக்கிறோம். ஆமென். பதில பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்ல. பதில பார்த்து, இத்தாங்க ரகசியம். துரைத்தனங்களுக்கு அதிகாரத்துக்கு தலைவராயிருக்கிறவருக்குள் அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள். ஆமென். தேவன் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறார்? இந்த உலகத்தின் தேவத்துவம் எல்லாம் அவருக்குள் எப்படி இருக்கிறது? நான் அவருக்குள் எப்படி இருக்கிறேன்? இதை அறிய வேண்டும் சபை, அறிய வேண்டும் சபை. சபை குழுமம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரகசியத்தை தான் பவுலடியார் 2வது அதிகாரத்தில் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார். நீங்க எல்லா ஐஸ்வர்யங்களுக்கு உரிமையாக வேண்டும். நீங்க பொய்யான வாழ்க்கை நீங்க நடக்க வேண்டாம். அன்பான தேவ சபையே, பவுலடியார் சொல்லுகிறார், ஞானஸ்தானத்தில் அவருடைய அடக்கம் பட்டவளாகவும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிற 12வது வசனத்திலே நீங்க ஞானஸ்தானத்தில் அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்.
அதிலே அவரை மறுத்தோழ்ந்து எழுப்பிய செவி கொடுங்க. ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரை மறுத்தோழிருந்து அதிலே அவரை மறுத்தோழ்ந்து எழுப்பிய தேவனுடைய செயலில் மேல் விசுவாசத்தினாலே நாங்கள் அவரோடு பிழைத்திருக்கிறோம். ஆமென். சும்மா பிழைக்கவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஞானஸ்தானத்திலே அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் மறுத்தொழுது எழுப்பிய தேவனுடைய செயல். சொல்லுங்க, தேவனுடைய செயல். கிறிஸ்துவை மறுத்தொழுது எழுப்பியது என்பது தேவனுடைய செயல். அந்த செயல் மீது நாங்கள் விசுவாசத்தினாலே நாங்கள் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம். ஆமென். கைகளை தட்டுவோமா? ஹல்லேலூயா. நான் தேவனை பற்றி, கிறிஸ்துவை பற்றி ரகசியங்களை பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. சபை குடும்பம் ஒன்றிணைய, சபை குடும்பங்கள் ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் செயல்பட ஆயத்தமாவுங்கள். இந்த ரகசியங்களை பெற்றுக்கொள்ள அனுகிரகத்தை தேவன் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற சபைக்கு இது இன்னும் ரகசியம் அல்ல. ஒரு செயல் மீது நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். சும்மா ஒன்று மேல் விசுவாசம் வைக்கவில்லை. ஏதோ ஒரு அற்புதத்தின் மேல் விசுவாசம் வைக்கவில்லை. செங்கடலை பிளந்தாரே அந்த கிரியை மீது நாங்கள் விசுவாசம் வைக்கவில்லை. லாசரை உயிரோடு எழுப்பினாரோ அந்த செயல் மீது நாங்கள் விசுவாசம் வைக்கவில்லை. அதனாலே நாங்கள் உயிர்த்தெழவில்லை. ஆமென். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டாலே எங்களுக்கு விசுவாசம் வளரும். தேவன் இப்படி செய்தார் என்று. ஆனால் தேவனுடைய செயல் என்னது? எங்களை கிறிஸ்துவோடு கூட எங்களை உயிர்த்தெழ வைத்தது அவருடைய செயல். அது மீது நாங்கள் வைக்கிற விசுவாசமே ஹல்லேலூயா எங்களை புதிதாக்குறது, எங்களுடைய மனசை புதிதாக்குறது, எங்களுடைய சிந்தனையை புதிதாக்குறது, எங்களுடைய எதிர்பார்ப்பை புதிதாக்குறது. மாறவே இயலாது, மாற்றவே இயலாது நினைக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இது உங்களுக்கு கஷ்டமான காரியம் இல்லை. உங்களுக்கு கஷ்டமானது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை மாறவே மாறாது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களே, இது எனக்கு சாத்தியமே இல்லை, இப்படித்தான் என் மனசு, இப்படித்தான் என் வாழ்க்கை, இப்படித்தான் என் தலைவிதியில் செஞ்சு கொண்டு சொல்லுகிறேன். அப்படி ஒண்ணு இல்லை. ஆமென். ஏனால் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்ட போதே ஆதாமின் சாயல், ஆதாமில் இருந்து வந்த சாயலில் நாங்கள் துண்டிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனுடைய சாயல் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய குமாரனுடைய சாயல் இணைக்கப்பட்டிருக்கிறோம். உம்மத்தால் ஆதாம் வரையும் ஆதாமுடைய இயேசு கிறிஸ்து வரையும், இயேசு கிறிஸ்து வரையும் ஆதாமுடைய சாபங்களும் ஆதாமுடைய கிரியைகளும் மனுஷனை அடிமையாக வைத்துக் கொண்டது. ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு இன்னொரு பிறப்பு நடந்தது. ஆமென். சொல்லுங்க, இன்னொரு பிறப்பு நடந்தது. சொல்லலையே, இன்னொரு பிறப்பு நடந்தது. யார் ரகசியத்தை கேட்க ஆயத்தம் இல்லை. இன்னொரு பிறப்பு நடந்தது. யோசுவா, உண்மையில அந்த பையில எங்கடா இருந்துச்சு? ஏப்பல் தான் இருந்துச்சு. சொல்லுங்க, உண்மையிலே அந்த பையில ஏப்பல் தான் இருந்துச்சு. ஆமென். இந்த பையில என்ன இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பையில உள்ள ஏப்பல் பழத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்படின்னா இந்த பையில என்ன இருக்கு? உருளைக்கிழங்கு இருக்கு, மாங்காய் இருக்கு. இல்லங்க, நீங்க அந்த கேள்விக்கு செவி கொடுங்க. நீங்க அந்த கேள்விக்கு செவி கொடுங்க. அந்த பையில என்ன இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த பையில உள்ள ஏப்பல் பழத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். அந்த கேள்விக்கு செவி கொடுங்க.
சபை குடும்பம். நம்முடைய வார்த்தைக்கு வருகிறேன். அந்த செயல் மீது நீங்க வைக்கிற விசுவாசம், இதைத்தான் கிறிஸ்து தேவன், இதான் கிறிஸ்துக்கும் தேவனுக்குள்ளதான அந்த உரிய ரகசியத்தின் நிச்சயம். நான் சும்மா எழும்பவில்லை. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவனுடைய செயல். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, பவுல் சொல்கிறார், தேவன் இயேசு கிறிஸ்து செய்ததை, உங்கள் பாவங்களில் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமல் மரித்தவளாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. சொல்லுங்க, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. ஹல்லேலூயா. தெரியும் பாஸ்டர், ஆனா இது ரகசியம். விருத்த சேதனம் இல்லாமல் மரித்திருந்தோம், பாவங்களால் மரித்திருந்தோம். உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து. ஹல்லேலூயா. அவர் உங்களை அவரோடு கூட உயிர்த்தெழ செய்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அவரோடு கூட உங்களை உயிர்த்தெழ வைத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை சிலுவையிலே, ஹல்லேலூயா, அதை அவர் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். நம்ம கைகளை தட்டுவோம் இந்த வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய உரிய ரகசிய பூர்ண நிச்சயம். எல்லாரும் பேசுகிறார்கள் கிறிஸ்து மரித்தார் என்று. ஆனால் பவுல் சொல்லுகிறார் கொலோசை சபைக்கு ரகசியம் என்ன தெரியுமா? அவர் வெற்றி சிறந்தார். இந்த சபையில் நிறைய பேர் தடுமாறுகிறீர்கள் வெற்றி பெறுவதற்காக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வெற்றிக்குள் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த வெற்றியை அனுபவிக்க நீங்க திரும்ப போராடி வெற்றி பெறுவது அல்ல. அவருடைய வெற்றிக்குள் நில்லுங்கள், அவருடைய வெற்றிக்குள் பயணிங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் எல்லாவற்றிலும் தாங்க முடியாத எல்லாவற்றிலும் அந்த வெற்றி தோற்கடிக்கப்படாத வெற்றி. சொல்லுங்க, நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி தோற்கடிக்கப்படாத வெற்றி. ஆமென். காலத்துக்கு நிலை நிற்கும். நேத்து வெற்றி, இன்னும் தோல்வியில் அது வெற்றி தான். உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அது வெற்றி தான். ஹல்லேலூயா. நீ கவலையோடு இருக்கலாம், ஆனால் அது வெற்றியாகவே இருக்கிறது. அதுல எந்த மாற்றம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க அந்த உங்களுடைய இதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால இணைக்கப்படவில்லை. இதை அறிந்து கொள்ள. அன்பு சபையே, நான் 3 காரியங்களை சுருக்க சொல்லி முடிக்க போகிறேன். அப்ப இவரால் பாஸ்டர் என்ன சொன்னீங்க? இந்த 3 காரியங்களுக்குள்ள இருக்கிற பவுல் இதெல்லாம் சொன்னது இந்த 3 காரியங்களை வெளிப்படுத்தத்தான். நாங்கள் எடுத்து வாசிப்போம். 2 கொலோசியர் 2வது அதிகாரத்திலே 6வது 7வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். ஹல்லேலூயா. இதை விலையும் கொள்ளுங்க, இதை பிடித்துக் கொள்ளுங்க. அன்பு சபை, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, இப்ப நீங்க ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். சொல்லுங்க, அவருக்குள் வேர் கொள்ளுங்கள். இப்போ வேர்னு வந்துட்டாலே எனக்கு தெரியும் அது மரம் தான். சொல்லுங்க, வேர் சொன்னாலே அது மரம் தான், வேற எதுக்கும் வேர் இல்லையே, மரம் தான் அது. ஆமென். அப்ப நீங்க கிறிஸ்துக்குள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொள்ளுங்கள், ஆழமாய் செல்லுங்கள். ஏன்? உறுதியாய் நிற்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். கனிகள் வெளிப்படும்படியாக வேர் கொள்ளுங்கள். விசுவாச வாழ்க்கை வேர் கொள்ளாக மாற வேண்டும்.
அன்பான தேவ சபையே, இந்த கொலேசி சபைக்கு இந்த கொலேசி புஸ்தகத்தின் மைய பொருள் என்ன தெரியுமா? எல்லா அறிவுபூர்வமான கேள்விகளுக்கும் இதயபூர்வமான கேள்விகளுக்கும் கிறிஸ்துவே பதில். இது தன் மைய பொருள். இந்த கொலேசி புஸ்தகத்தின் மைய பொருள் எல்லா அறிவுபூர்வமான கேள்விகளுக்கும் இதயபூர்வமான எல்லா கேள்விகளுக்கும் கிறிஸ்துவே பதில். ஹல்லேலூயா. இப்ப நாங்கள் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். இப்ப ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய வழிகளை பாதைகளை அறிந்து கொள்வீர்கள். நீங்க அவருக்குள் வேர் கொள்ளலாக மாற வேண்டும். இப்ப நீங்க வேர் கொள்ளும் போது தான் உங்களோட வாழ்க்கை பலப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆழமா, இது கண்ணுக்கு புலப்படாதது. வேர் எப்பவுமே கண்ணுக்கு புலப்படாது. சொல்லுங்க, வேர் கண்ணுக்கு புலப்படாது. ஆமென். இந்த வேர் உங்களை என்ன செய்யணும்? உங்களை ஒரு இடத்துல உங்களை ஸ்திரமாக என்றும் அசையாத படிக்க உங்களை உறுதிப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்ட அநேகருக்கு சொல்லுகிறேன், நீங்க வேர் கொள்ளவளாக மாறுங்கள். கிறிஸ்துவுக்கு வளர உங்களோட விசுவாச வாழ்க்கையை, அன்றாட உங்களோட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு ஆயத்தமாவுங்க. நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோட வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நடப்பிக்க ஆசை இல்லை. இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் அவருக்குள் நீங்கள் பயணிங்கள். ஹல்லேலூயா. உங்களோட பயணம் தான் உங்களை ஸ்திரப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தீர்மானமும் உங்களை உறுதியாக்கும். பவுலுடைய சொல்ற அடுத்தது, அவருக்குள் கட்டப்பட்டவர்களாக. ஆமென். அப்ப கட்டிடம் என்பது அது ஒரு மரம் அல்ல, கட்டிடம். The build, அது கட்டப்பட வேண்டும் வாழ்க்கை. ஏன்னா இந்த கூரைகளிலே கனிகள் வருவதில்லை. எப்ப சரி பார்த்திருக்கீங்களா? இந்த கூரை மேல மாங்காப்பழம் வர்றது, அது மரங்கள் தான் வளரும். ஆனா கட்டிடம் என்பது அது கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட நீங்க, அவருக்குள் வேர் கொண்ட நீங்க அவருக்குள் கட்டப்பட வேண்டும். நீங்க அவருக்குள்ள வேர் கொள்ளும் போது அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பரிமாற்றம் அடைய ஆரம்பிக்கிறது. உங்களோட சிந்தனை பரிமாற்றம் அடைகிறது. உங்களோட வாழ்க்கை பரிமாற்றம் அடைகிறது. உங்களோட எதிர்பார்ப்பு பரிமாற்றம் அடைகிறது. பலவீனமான நீங்க பலமான இடத்துல பரிமாற்றம் அடைவீர்கள். ஏழையான நீங்கள் ஐஸ்வர்யான இடத்துல பரிமாற்றம் அடைவீர்கள். உங்களோட சிந்தனை பரிமாற்றம் அடைகிறது. நீங்க அவருக்குள் கட்டப்படும் போது உங்களோட வாழ்க்கை, ஹல்லேலூயா, அவருடையதான பூரண அழைப்பின் திட்டத்தை அறிந்து கொள்வீர்கள். எதுக்கு தேவன் என்னை அழைத்தார், என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து கொள்வீர்கள். இங்கே வரும்போது நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, வார்த்தையிலே கட்டப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தலோடு இணைக்கப்படும் போது உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அது கண்களுக்கு விளங்குகிறது. ஆமென். அது என்ன செய்கிறது? கண்களுக்கு விளங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும் போது அது ஜனங்களுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. அது சபைக்கு வெளியே வரும். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது கட்டி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டி இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மாத்திரம் அல்ல, நீங்கள் வேறு கொள்கிற ஜனங்கள் மாத்திரம் அல்ல, இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இது உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்திய காரியங்களுக்கு நீங்கள் கிட்டே சேருகிறீர்கள். ஆமென். ஆமென். ஒரு ரகசியத்தை சொல்ல கொடுங்கள். எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு கிட்டே வரும். ஆமென். எங்களுக்கு தேவையானது கிட்டே வரும். தேவனுக்கு ஆயத்தப்படுத்திய காரியங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். ஆமென். ஆமென். அது ஒரு நாளும் கிட்டே வருவதில்லை. அவளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஊற்றுக்கள் வந்தது, மன்னா வந்தது, ஆனா கானான் கிட்டே வரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென்.
நாங்கள் செல்ல வேண்டும், நாங்கள் பயணிக்க வேண்டும். இந்த ரோட்ல போகல சில கற்கள் ஒதுக்க வேண்டியவை. ஆமென். ஒதுக்கிட்டு போங்க. சில கற்கள் அது மண்ணோடு இருக்கிற பெரிய கற்கள், அதுக்கு அதை ஒதுக்க நேரத்தை செலவிட வேண்டாம், தாண்டி செல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். புரியல? ஆமென். இல்ல இந்த கல்ல இந்த பிரச்சனை தீர்ந்தா தான் அடுத்த அடி வைப்பீங்கன்னா நீங்க சதா நீங்க மிச்ச காலமாய் ஒரே இடத்துல இருப்பீர்கள், பயணிப்பதில்லை. அல்லேலூயா. தாண்டி செல்லக்கூடிய அனுகிரகம் தேவை. ஆமென். உங்களுக்கு தீர வேண்டிய பிரச்சனைகள் தீர்ந்தது, சில பிரச்சனைகள் தீராது இருக்கிறானால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை தாண்டி செல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் தீர்க்காத பிரச்சனைகளை நீங்கள் மண்ட குழம்பி இதை தீர்க்க வேண்டும், இதை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் போராடினால், நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்களானால் சொல்லுங்க, உங்களோட நேர காலம் அநியாயம். சொல்லுங்க, நேர காலம் அநியாயம். ஆமென். பவுல் அவர் ஒரு பரிசேயனாக வளர்ந்தார். ஒரு பரிசேயனாக வளரும் போது தேவன் ஆலோசித்த, தேவன் அவருக்கு ஆயத்தப்படுத்திய காரியங்கள் வெளிவருகிறது. ஆமென். வெளிவந்த உடனே அவனுடைய பரிசேயர் என்ற பட்டத்தையும் அவருடைய காரியங்களை தள்ளி பூர்ண சித்தத்துக்கு தான் இடம் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்திய காரியங்கள் வெளிவந்த உடனே இப்போ நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் நாங்கள் விட வேண்டிய நேரம் ஏற்படும். அன்பானவர்களே, நாங்கள் கட்டப்படுவது என்பது இதுதான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்துக்கு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இங்கே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் விட வரும். அதை ஆசையோடு விட வரும். சொல்லுங்க, அது ஆசையோடு விட வரும். அழுந்து பொழும்பு எதையும் விடாதீர்கள். அது நீங்க விடவில்லை, போய் செய்கிறீர்கள். ஆமென். எப்படி இது உருறது என்று. ஆமென். அழுந்து புலம்பு இதை கைவிடவே இயலாது, விடுவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த உணர்வு இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆசையாய், ஏன் தெரியுமா அது ஆசை? நீங்க வாழ்க்கை கட்டமைக்க போது எல்லாமே உங்களுக்கு லேசாக மாறும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் இது போல் வாழ்க்கை அவருக்குள். ஏன் அவருக்குள்? அவருக்குள் தான் தேவனுடைய பரிபூர்ணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்குள் தன்னுடைய எதிர்காலம் இருக்குது, அவருக்குள்ள தன்னுடைய ஊழியம் இருக்குது, அவருக்குள்ள தான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, அவருக்குள்ள தான் அடுத்த வினாடி இருக்கிறது. சொல்லுங்க, அவருக்குள் தான். சொல்லுங்களேன், அவருக்குள் தான் என்னுடைய அடுத்த வினாடி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய அடுத்த வினாடி அவருக்குள் தான் இருக்கிறது. சாப்பாடு இதுக்குள்ளனா நீங்க எங்க வர வேண்டும்? எங்க வர வேண்டும்? உங்க வீட்டில் இருந்த வராது. நீங்க அவருக்குள். ஹல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை கட்டி அமைக்கப்படும் போது, அவருக்குள் நீங்கள் அவருக்குள் பிரவேசிக்கும் போது, அன்பான தேவ பிள்ளைகளே, அது உறுதியாய் சோஸ்திரத்துடனே உங்களோட வாழ்க்கையை பெருக செய்யுங்கள். சபை குடும்பம், எனக்கு செவி கொடுங்கள். இந்த நாளிலே இந்த கொலோசி சபை உலக வழிபாடுகள் இருந்து, பாரம்பரியங்கள் இருந்து தப்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை மையமாக வைக்கிற சபையாக, கிறிஸ்துவை மேம்படுத்துகிற சபையாக, கிறிஸ்துவுக்காக நிலைநிற்கிற சபையாக, கிறிஸ்துக்காக ஜீவனை அவருடைய ஜீவனுக்கு கிட்ட சேர சபையாக, அவருக்காக சில காரியங்களை நஷ்டம் என்று நினைக்கிற சபையாக. அன்பான சபையே, அவர் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். ஆமென்.
ஹல்லேலூயா, ஆமென். நான் மீதி கால தேவதாசனை கொடுக்கிற விரும்புகிறேன். அன்பான தேவ சபையே, உங்கள் தேவனுடைய